ஹே ஆல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி வந்து வெளியில் வந்து செம்மையாக மழை பெய்யுது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி சூடாக இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிட்ற மாதிரி ஒரு கார சட்னி எப்படி பண்ணுறதுன்னு நம்ம வந்து பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் வந்து ஒரு 4 தக்காளி எடுத்திருக்கேன். ஸோ மீடியம் சைஸ் தான் நான் வந்து எடுத்திருக்கேன், ரொம்ப பெருசாலாம் எடுக்கல. ரொம்ப பெருசாக எடுத்திங்கன்னா நீங்கள் 2 போட்டுக்கோங்க, இல்லை 3 போட்டுக்கோங்க. ஸோ அது கூட வந்து 3 வெங்காயம் எடுத்திருக்கேன், அதுவுமே மீடியம் சைஸ் தான். ஸோ தக்காளியும் வெங்காயமும் சேர்த்து நல்லா கட் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா வதக்கிற அளவுக்கு, நல்லா வரைக்கிற அளவுக்கு நல்லா கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நானுமே ஃபைனலாக வந்து கட் பண்ணி வச்சுட்டேன். தக்காளி வெங்காயம் உங்களுக்கு வேணும், எனக்கு வந்து நல்லா காரமாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து காஞ்ச மிளகா வந்து 6லேருந்து 8 யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து 8 காஞ்ச மிளகா எடுத்திருக்கேன். அது கூட வந்து 5 பல் பூண்டு எடுத்திருக்கேன். அப்புறமா வந்து கொஞ்சமாக வந்து புளி சேர்த்துருக்கேன். ஸோ இது எல்லாமே சேர்த்து நம்ம இன்றைக்கி வந்து சட்னி எப்படி பண்ணுறது நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஒரு வாணலி எடுத்துக்கோங்க. அதில் வந்து 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஸோ இந்த சட்னிக்கு நல்லெண்ணெய் போட்டு நம்ம வந்து சமைச்சு சாப்பிட்டோன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வெங்காயம், இது கூட வந்து காஞ்ச மிளகா, புளி, அப்புறமா வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பூண்டு, இது எல்லாமே சேர்த்து நம்ம நல்லா வந்து வதக்க போகிறோம். ஸோ உங்களுக்கு வந்து கார சட்னிக்கு ஸ்பைசி, நான் வந்து நல்லா ஸ்பைசி சாப்பிடுவேன் அப்படின்னா நீங்கள் 10 காஞ்ச மிளகா வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து அது நல்லாயிருக்கும். இந்த சூடாக இட்லி தோசைக்கு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது வந்து என்னோட ரொம்ப ஃபேவரட்டான ஒரு டிஷ் தான் அது. ஸோ மறக்காமல் நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ எல்லாமே நம்ம போட்டாச்சு. எல்லாமே போட்டு நல்லா வதக்குங்க. நல்லா நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்குமே நல்லா வதக்கி விடுங்க. ஸோ அப்போ தான் நமக்கு வந்து அது நல்லாயிருக்கும். ஸோ ஃபைனலாக வந்து கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துருச்சு. ஸோ பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், நல்லா ப்ரௌனாக கோல்டாக இருக்குது. ஸோ இந்த டைமில் நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியை வந்து நம்ம ஆட் பண்ணிடலாம். ஸோ தக்காளி ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விடுவோம். ஸோ தக்காளி வந்து எப்படின்னா நல்லா ஸ்மாஷ் ஆகி அந்த ஜூஸ்லாம் வந்து நல்லா திக்காக பேஸ்ட்டாக ஆகும். அது வரைக்கும் நல்லா நம்ம வதக்கிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து அந்த சட்னியோட டேஸ்ட்டுமே நமக்கு நல்லாயிருக்கும். ஸோ நம்ம ஒரு அரை வேக்காடாக வறுத்துட்டு நம்ம சட்னி பண்ணோன்னா நமக்கு வந்து டேஸ்ட்டு நல்லாவே இருக்காது. ஸோ ஃபைனலாக பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இது ரெடி ஆகிடுச்சு. அந்த தக்காளி எல்லாமே வந்து நல்லா ஸ்மாஷ் ஆகி நல்லா வந்து வெந்து நல்லா கரெக்டாக வந்திருக்கு. ஸோ இதை வந்து ஆற வச்சு நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிடலாம். ஸோ ஃபைனலாக வந்து நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சாச்சு. ஸோ பார்த்திங்கன்னா நல்லா ஆரஞ்ச் கலர் வித் ரெட் கலரில் நல்லாயிருக்கு. இது கூட நம்ம வந்து தாளிச்சிக்கலாம். ஸோ கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டு சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு, அது கூட கொஞ்சமாக உளுத்தம் பருப்பும் கருவேப்பிலையும் சேர்த்துருக்கேன். ஸோ உளுத்தம் பருப்பு நம்ம இன்னும் அந்த சட்னியில் ஆட் பண்ணால் நமக்கு இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அந்த தோசையோடு அப்படியே சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ ஃபைனலாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நீங்கள் வந்து சட்னிக்கு ஆற வைக்கும் போது அதுலேயே கல் உப்பு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நம்ம அரைக்கும் போது நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இல்லைனா வந்து நமக்கு வந்து அதை உப்பு போடுறதுனாவே நம்ம மறந்துடுவோம். நான் அடிக்கடி மறந்துருக்கேன். ஸோ நீங்களும் மறந்துடாதீங்க. ஸோ ஃபைனலாக வந்து சட்னி ரெடி ஆகிடுச்சு. நீங்களுமே வந்து வீட்டில் இட்லி தோசைக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ மறக்காமல் சூடாக சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.